முருகாச்சரணம். திருப்புகழ் மீனிங் அண்ட் எசன்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலில் 500க்கும் மேற்பட்ட திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், வேல்மயில் விருத்தம் இவற்றிற்கெல்லாம் பதங்களை பிரித்து விளக்க உரை கொடுத்து இருக்கிறேன். நிறைய அன்பர்கள் கந்தர் அனுபூதிக்கும் விளக்க உரையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் இப்போது கந்தர் அனுபூதியை பார்க்கலாம். கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதர் இயற்றிய நவமணி மாலைகளில் மிகச்சிறந்த படைப்பாகும். அருணகிரிநாதர் திருப்புகழில் இறைவன் பெருமையை குறிப்பிட்டு அவன் புகழை பாடி தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைத்து திருப்புகழை அமைத்தார். வேல் மயில் சேவல் விருத்தங்கள் என்று எடுத்தால் முருகனுடைய அங்கங்களாக இருக்கின்ற வேல் மயில் சேவல் இவற்றை பற்றிய விருத்தங்களாக பாடியுள்ளார். கந்தர் அலங்காரத்தில் சொற்களை புனைந்து அலங்காரம் செய்து பாடியிருக்கிறார். கந்தர் அந்தாதி என்பது வில்லிபுத்தூராரின் ஆணவத்தை அடக்க பாடியது. கந்தர் அனுபூதி இதில் எந்த வகையை சார்ந்தது? அனுபூதி என்றால் என்ன? இந்த கந்தர் அனுபூதி என்ற நூல் வெறும் வழிபாட்டு ஸ்தோத்திர முறைகள் மாத்திரம் அல்ல. ஆனால் இந்த கந்தர் அனுபூதி என்பது ஒரு உயரிய மகா மந்திரம். இது வேதத்தின் சாரம். இதை ஒரு உபனிஷதம் என்றே சொல்லலாம். இது பக்தி ஞானம் இரண்டையும் கலந்த ஒரு மந்திர சாஸ்திரம். இது இறை அனுபவம், ஆத்மானுபவம், ஆத்ம சாட்சா்காரம், சிவப்பேறு, பெருவாழ்வு, பேரின்ப நிலை இதையெல்லாம் தரக்கூடியதே இந்த கந்தர் அனுபூதி. கந்தன் என்றால் பற்றுக்கோடாக இருப்பவன். அனுபூதி என்றால் அதை அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் கேட்போமா? கிட்டத்தட்ட ஒரு 15 திருப்புகழில் அனுபூதி என்றால் என்ன என்று அருணகிரிநாதரை குறிப்பிடுகிறார். இனிமை தரும் தனிமையே அனுபூதி, உலக வாழ்வை விட்டு வாதை அற்று உள்ளம் சுகத்தில் ஆழ்ந்த நிலையே அனுபூதி, யுக முடிவு காலங்களிலும் இறுதிகள் இல்லாத நிலை, அந்த உறுதி பொருள் அதுவே அனுபூதி, ஜீவன் முக்தியில் கூடும் நிலை அது அனுபூதி, மனம் மாயை மலம் வேறற இரு வினை அற மகிழ்கின்ற ஞான நிலை அது அனுபூதி, அலம் அலம் என இருந்தவர்களது வேண்டியவர்களது அறியும் காரணம் அறிவுள் அறியும் அனுபூதி, இரு வினை என தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி அது சிவப்பேரே அனுபூதி, பசுபாசமும் விட்டு பூரண நிஷ்களமான பதிபாவனை என்பதே அனுபூதி என்றெல்லாம் விவரமாக கூறுகிறார். அந்த அனுபூதி தான் பெற்றதை குறிப்பிடும் பொழுதும் திருவேளைக்காரன் வகுப்பில் குறிப்பிடும் போதும் ஆணவ மலம் அகற்றி ஆவியை அடக்கி அனுபூதி அடைவித்த பார்வைக்காரன். அடைவித்த அப்படின்னு சொன்னால் அடைதல்னா ஒன்றை பெறுதல், அடைவித்தன ஒருத்தர் அடையும்படியாக கொடுப்பது. முருகனே எனக்கு அனுபூதி பெரும்படியாக செய்தான். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், அப்படியே அடைவித்த யோக அனுபூதி அப்படிம்பார். எனக்கு அப்படியே முழுவதுமாக எனக்கு அந்த அனுபூதி என்பதை அனுபூதி நிலையை உணரும் தன்மையை கொடுத்தான் என்று சொல்கிறார். அதனால தான் தாயுமான சுவாமிகள் அருணகிரிநாதரை பற்றி பாடும்போதும் கந்தர் அனுபூதி பெற்ற கந்தர் அனுபூதி சொற்ற எந்தை அருணகிரிநாதா என்று குறிப்பிடுகிறார். கந்தர் அனுபூதி பெற்றவர் அவர். அதனால் மற்ற உலகில் உள்ளவர்களெல்லாம் உய்யும்படியாக, அன்பர்கள் எல்லாரும் உய்யும்படியாக அந்த கந்தர் அனுபூதி அனுபவம் எப்படி பெற வேண்டும் என்பதை சொற்ற அப்படிங்கிறார். அதற்கான சொற்களை தந்த
எந்தை என்னுடைய தந்தை அருணகிரிநாதா என்று குறிப்பிடுகிறார். கந்தர் அனுபூதி பாடல் என்பது மற்ற பாடல்களிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டது. ஏனென்றால் இது சாதாரணமான வழிபாடுகளோ வேண்டுதல்களோ மாதிரி இருக்கிற பாடல் இல்லை. இந்த கந்தர் அனுபூதியை பாடுற போது முதல் வரியில் காப்பு செய்யுள்ள கணநாதனை வேண்டுகிற போது செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே அப்படின்னு கேட்குறார். செஞ்சொல் புனை மாலை, நான் சொற்களால் ஆக்குகின்ற இந்த மாலை சிறப்பாக அமைவதற்கு நான் இந்த விநாயகனை வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். இந்த செஞ்சொற்களால் ஆன மாலை என்றும் வாடா மாமலர், அதைத்தான் ஆசைகூர் பத்தனேன் என்ற பாடலில் சொல்லும்போது, ஆசைகூர் பத்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து, அந்த மனது என்கிற தாமரையை பதக்கமாக வைத்து மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு வாசம் வீசி பிரகாசியாக மாசிலோர் அழி புத்தி பாட, இந்த பூவெல்லாம் கட்டுறதுக்கு அன்பு என்கிற நூலை போட்டு மாசிலோர் புத்தி, மனதில் குற்றமற்றவர்கள் பாடுகின்ற அந்த சொற்களால் உனக்கு ஒரு மாலை பாமாலை அணிவேனோ அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. இந்த கந்தர் அனுபூதி பாடலில் ஒரு வியாதி போகிறதுக்காகவோ இல்லை நமக்கு வணங்குற சௌகரியங்கள் பணம் பொருள் புகழ் இதெல்லாம் வேணுங்கிறதுக்காகவோ அவர் பாடலை இதை. இந்த பாடலானது திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும்போது முக்தி நிலைக்கு வழிகாட்டுகிறது. இதில் வர 51 பாடல்களில் பார்த்தோம்னா தானாய் நிலை நின்றதுவே அப்படின்னு சொல்லுவார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற, அந்த நிலைக்கு என்ன அழைச்சின்னு போ அப்படின்னு கேட்பார். பேசா அனுபூதி பிறந்தது, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தானாய் நின்றது தற்பரமே. குறியை குறியாது குறித்து அறியும் அறிவை கொடு, எனக்கு ஒரே குறிதான் உன்னை அடைவது, நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்கன்னு சொல்லுவார். அறிவும் அறியாமையும் அற்ற அந்த இடம் அது கிடைக்கணும், அந்த பெரும் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடப்படுகின்றது, என்பதற்காக பாராயணம் செய்யப்படுவதே இந்த கந்தர் அனுபூதி. மேலோட்டமாக பார்த்தா இந்த பாடல்கள் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பில்லாதது போல தோன்றும். ஆனால் எல்லா பாடல்கள்லேயும் இழையோடுவது எனக்கு பேரின்ப நிலை, எனக்கு அந்த அனுபூதி நிலையை கொடு என்கிற அதே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த கந்தர் அனுபூதி பாடலானது இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த கந்தர் அனுபூதி பாடலே அதனால தான் பெரியவர்கள் எல்லோரும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். எங்கள் குருஜி வேறு எதை பாடுவதற்கு முடியறதோ முடியலையோ தினமும் பாடணுங்கிறது கூட இல்லை, பாராயணமாக வார்த்தைகளாக சொல்ல வேண்டும், ஒரு முறையாவது கந்தர் அனுபூதியை சொல்ல வேண்டும்னு சொல்லுவார். அந்த கந்தர் அனுபூதியை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்ய செய்ய நம் உள்ளே அது உறைந்து நம்மை அந்த இறை அனுபவத்திற்கு அருகில் கொண்டு செல்கிறது. இறுதியில் அந்த இறை அனுபவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள உதவுகிறது. அதுதான் இந்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை பற்றி நிறைய விளக்கங்கள், நிறைய விளக்க உரைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக வாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள் அனுபூதி விளக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். வாரியார் சுவாமிகள் கந்தர் அனுபூதி உரையும் விளக்கமும் இருக்கிறது. NV கார்த்திகேயன் என்பவர் த காட் எக்ஸ்பீரியன்ஸ் கந்தர் அனுபூதி என்று ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ரிஷிகேசத்தில் இருந்தவர். அந்த கந்தர் அனுபூதி விளக்கம் எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை நமக்கு காட்டுகிறது. அதே போல் நெருல் ராமகிருஷ்ணன் அவர்கள்
எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாக அருமையான உரை எழுதியவர் தணிகைமணி செங்கல்வர் ஐயப்பிள்ளை. அதை தவிர எங்களுடைய ஆசிரியர் ஸ்ரீ நடராஜன் சார். இவர்களுடைய உரைகள் எல்லாமே கந்தர் அனுபூதி பாடல்களின் தத்துவத்தையும் பொருளை மாத்திரமல்ல அதில் உள்ளடங்கிய தத்துவத்தையும் விளக்கமாக கூறுகிறது. ஆகவே இனி வரும் காணொளிகளில் இந்த கந்தர் அனுபூதி பாடல்களின் ஒவ்வொரு பாடலாக அதன் பொருள் விளக்கம் பார்ப்போம். முருகாச்சரணம்.